ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா, இங்க பாரு, நான் தேவன், ஆனா நான் அந்த வாக்குத்தத்த பூமிக்கு நான் உன்னை எப்படி கொண்டு போறேன்னா, ஒரு அப்பாவா கொண்டு போறேன், ஒரு தகப்பனா நான் கொண்டு போறேன். அவரால் இதை ஃபீல், அதாவது அவரை தேவனா நான் பார்க்கிறேன். அது வந்து வேற வழி இல்லை, அவர் தேவன் என்பது எனக்கு தெரியும். ஆனா நான் அவரை வந்து இந்த இடத்துல நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அப்பாவா பார்க்கணும். அப்பாவா பார்க்கிறவனுக்கு எதை குறித்த பயம் இருக்காது தெரியுமா? இந்த ஓட்டம் என்னவாகுமோன்னு பயம் கிடையாது. தகப்பன் ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போகிறான். ஆமென். எங்க போறோம்னு ஈசாக்குக்கு தெரியாது, எதுக்கு போறோம்னு தெரியாது. இந்த பாதை வந்து ஆபிரகாமுக்கு வேதனையை கொடுத்தாலும் இந்த பாதை ஈசாக்குக்கு அதிகமான வலியை கொடுக்கக்கூடிய பாதை. ஆனால் ஈசாக்குக்கு அது எதையும் குறித்த ஒரு கவலை கிடையாது. ஏன் கவலை இல்லை அப்படின்னா, அவன் கூட வந்த 2 வேலைக்காரங்கள்னாலயா? இல்ல, அவனுடைய அப்பா அவனோடு இருக்கிறார். ஆமே, அப்பா இருக்கிறார். அப்பா என் கூட இருக்கிறார், தகப்பன் என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் வந்து சீஷர்களுக்கு கொடுத்த பிராமிஸ் என்னன்னா, இங்க ஒரு உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன் கூட இருப்பேன். ஆமா, ஆண்டவர் சொல்லி நான் ஒரு அப்பாவா இருக்கிறேன். நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க, ஒரு தகப்பனாக. ஹல்லேலூயா. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து தகப்பனாக தோளின் மீதே சுமந்து வந்தி. கைகளை உயர்த்தி, தந்தையே உந்தயவால் தாண்டினேன். ஆமென். என் தந்தையே சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, பாவம் அப்பா இல்லாத பிள்ளைன்னு. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை அப்படி சொல்லவே கூடாது. ஆமென். அதுல 2016 இருந்து என்ன ஆண்டவர் வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணதே நீ அப்படி நினைக்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்பா யாரு சொன்ன, ஒரு அப்பா அப்பா ஒரு பிள்ளையை சுமக்கிறது போல. நான் மனத்தாழ்மையா சொல்லுவேன், ஆண்டவருக்கு மகிமைக்காக. கிட்டத்தட்ட என் தகப்பனார் மரித்து 10 ஆண்டுகள் ஆக போகிறது. இந்த நவம்பர் வந்தா 10 ஆண்டு. இந்த 10 ஆண்டுல அப்பா இருந்திருந்தா, அப்பா இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வராதபடி என் ஆண்டவர் எல்லாவற்றால நிரப்பி கிருபையாய் வழி நடத்தினார். என்ன ஃபீலிங்ஸ் இருக்கும்னா, இந்த நன்மையை அப்பா பார்க்கலையே, இப்படி ஒரு நன்மை லைஃப்ல இதை பார்க்கலையே, அப்படி ஒரு வருத்தம் இருக்கும், அந்த வழி இருக்கும். ஆமே. ஆனா அப்பா இருந்திருந்தா எனக்கு இதை செஞ்சிருப்பாங்களே, இப்ப அப்பா இல்லையே, எனக்கு செய்ய யாரும் இல்லையே அப்படிங்கிற ஒரு நிலைமைய வர என் ஆண்டவர் விடவே இல்லை. அதே தேவன் தான் சொல்றாரு, இங்க பாரு, நான் வந்து உனக்கு கொடுத்துட்டேன், இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் தெரியுமா, உன்னை கொண்டு போயிட்டு இருக்கிறேன். ஆமென். நீ தீயையும் கடக்கிற சூழ்நிலை வரும், தண்ணீரை கடக்கிற சூழ்நிலை வரும். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், உனக்கு நான் கொடுத்த இடத்துக்கு கொண்டு போவேன். உனக்கு நான் கொடுத்ததை நோக்கி நம்புறவங்க மட்டும், எனக்கு கொடுத்தவர் என்னை கொண்டு போவா, எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் என்னை கொண்டு போவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் என்னை கொண்டு போவா. அதனாலதான் யோபு பாருங்க, யோபு உட்கார்ந்து இருக்கிறான், சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறான், வேதனையில உட்கார்ந்து இருந்துட்டு என்ன சொல்றது, நான் போகும் வழியை. அவனுக்கு தெரியும் இது ஒரு பயணம், இது ஒரு பயணம். சில இடத்துல பாருங்க, ஆமே, இப்போ இந்த ஃப்ளைட்ல எல்லாம் போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா, நேரா போய் ஃப்ரீயா திடீர்னு வந்து மேகமூட்டங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு ஃப்ளைட்டு போகும்போது அப்போ திடீர்னு ஒரு சிக்னல் காட்டும். என்ன சிக்னல்னா, பெல்ட் வந்து போட்டுருங்க, ஏன்னா வண்டி வந்து இப்போ எங்க இதுக்குள்ள போக தெரியுமா, ஒரு பெரிய மேகமூட்டத்துக்குள்ள போகும்போது, அதனால ஒரு சின்ன ஷேக் இருக்கும், சில டைம் நல்லா ஆடும். அப்போ அந்த டைம்ல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த டைம் தான் அந்த ஏர் ஹோஸ்டஸ் வந்து பேசஞ்சருக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் அப்படி ஏதாவது கொடுத்துட்டு இருக்கவங்க கூட என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு போய் உட்காந்துருவாங்க. எல்லாரும் பெல்ட்டை போட்டுட்டு அப்படி இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே என்ன தெரியும் அப்படின்னா, ஃபர்ஸ்டே அனௌன்ஸ்மெண்ட் வரும், இந்த உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இந்த டர்புலன்ஸ்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி சர்வீஸ் தொடரும் அப்படிம்பாங்க. அப்போ எல்லாரும் பெல்ட்டை போட்டுட்டு எப்படி இருப்பாங்க, என்ன நம்பிக்கையில் இருப்பாங்க தெரியுமா, இன்னும் 2 நிமிஷத்துல இந்த பிரச்சனை மாறும். ஆமென். ஏன்னா வண்டி என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா,
போயிட்டே இருக்கு. அப்ப இந்த மேகமூட்டம் தாண்டினதுக்கு அப்புறம் நார்மல் ஆயிரும். அதே போலதான் சில நேரத்துல சில ஏரியாலெல்லாம் போகும்போது, இப்ப பாருங்க, இப்போ அசாம் போயிருக்கும் போதும் வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் போகும்போது, பாஸ்டர் வண்டியை பிடிச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஏத்தம் ஏற போறோம், வண்டி இப்படி வளையும். நீங்க இப்படி பிடிக்காம இருந்து நாங்க வளைஞ்சு போகும்போது திரும்பி பார்த்தா ஆள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பீங்க, நீங்க கீழே விழுந்து படுத்திருப்பீங்க. அதனால நீங்க வண்டியை பிடிச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஜேர்னில இது ஒரு பார்ட். இதை நான் கிராஸ் பண்ண போறேன். கிராஸ் பண்ணது வரை எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம லைஃப் அதான் பயணம். ஹல்லேலூயா. யோபு சொன்னான், போகும் வழியை அவர் அறிவார். இது ஒரு பாதை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை. என்னை தேற்றுவதற்கு கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. உங்க வாழ்க்கை பயணத்துல நீங்க இந்த துக்கம் என்கிற ஒரு காரியம் இருக்குல்ல, ஆண்டவர் சீஷர்கள்ட்ட சொல்லுவார், நீங்க 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 அழுது புலம்புவீங்க அப்படிங்கிற. அது ஆண்டவர் வந்து அலோவ் பண்றது. அது அப்படி சொல்லிட்டு அவர் எதோடு கூட கம்பேர் பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பிரசவ ஸ்திரீ. அவருடைய இந்த கம்பேரிசனை பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க சுமக்கிற துக்கம் உங்களை ஆண்டவருக்கு நேராய் திருப்பி இருக்கிறதுனா, இதுக்குள்ள இருந்து ஒண்ணு பிறப்பிக்கப்பட போகிறது. அதுதான் காட்ஸ் பர்பஸ், தேவ திட்டம். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக நேரம் போகிறது. ஆமென். இரண்டாவதாக தனிமை, லோன்லினஸ். நெகேமியா 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே எழுந்து நகர சோதனை செய்தேன், ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. ஒரு தேவ பிள்ளைய ஆண்டவர் சீக்ரெட் பிளேஸ்ல உருவாக்குவார். இந்த சீக்ரெட் பிளேஸ் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ரகசிய இடம். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரகசிய இடத்துக்கான பெயர் தான் தனிமை. ஆமென். என் வாழ்க்கையில தனிமை அப்படிங்கிற ஒரு நிலையில யாராவது இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, அந்த தனிமைக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, சீக்ரெட் பிளேஸ். தீங்கு நாளிலே ஒளித்து வைத்தீரே உன் வேளைக்காகவே. தனிமையை வந்து நீங்க வந்து ரெண்டு விதமான தனிமை இருக்கிறது. நம்மளா வருத்தி கொள்ளுகிற தனிமை இருக்கிறது. அதுக்கு இல்ல, தேவன் அலோவ் பண்ணுவார். சில நேரத்துல நமக்கு நம் தொடர்புல இருக்கிறவர்களுக்கு கூட தொடர்பு கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தர் மதிலை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஓசியா 2 சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஒரு பெயர். இந்த தனிமைக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை சீக்ரெட் பிளேஸ். நிறைய லீடர்ஸ இப்படிப்பட்ட சீக்ரெட் பிளேஸ்ல தான் உருவாக்குவார். தனியா கொண்டு போனார். தனித்து கொண்டு போகப்பட்ட நபர்கள்ல நம்பர் 1 பைபிள்ல யாரை பார்க்கலாம்னா ஜீசஸ் கிரைஸ்ட். கூட்டத்தில் இருந்து அப்படி தனித்து. பழைய ஏற்பாட்டுல ஒரு பர்சனை சொல்லணும்னா தாவீது, நான் தனித்தவனும் அப்படிங்கிறார். தனித்தவனும். ஒருவர் இப்படி சொன்னார், பிஃபோர் பப்ளிக் சக்சஸ் தேர் மஸ்ட் பி பிரைவேட் சரண்டர். அதாவது வெளிப்படையான ஒரு வெற்றிக்கு முன்பாக ஒரு தனிமையான ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது. தனியா கொண்டு போய். ஹல்லேலூயா. ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்க, தனிமை வாட்டும் போது நல்ல துணையாய் இருப்பவரே. இந்த தனிமைக்கு பின்னாக இருக்கிற ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த தனிமையில தான் ஒரு மனுஷனுக்கு தேவனோடு அதிகமாய் உறவாட முடியும்.
ஆமென். ரெகமியா 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. உடனே நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, அதன் அர்த்தம் என்னன்னா, கொஞ்ச நாளா நம்ம ஆளு தனியா இருக்கிறார். 1வது அதிகாரத்தில் தனியா இருந்து துக்கித்து உபவாசித்து இப்படி ஜெபம் பண்ணி, இந்த நெகமியாவுடைய பிரேயரே எப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, பாவ அறிக்கையோடு ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தன் பாவ அறிக்கையோடு ஸ்டார்ட் பண்றானே, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் ஆண்டவரோடு எதுல இல்ல, தொடர்புல இல்ல. இப்படிதான் ஒருத்தன் ஸ்டார்ட் பண்றான். இந்த உறவுல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறவன் எடுத்ததுமே பாவ அறிக்கையில தொடங்க மாட்டான். ஏன்னா அவன் ஆல்ரெடி இதுல தான் இருக்கான், லைன்ல தான் இருக்கிறான். ஆனா 1வது அதிகாரத்துல இந்த நெகமியா எப்படிதான் ஸ்டார்ட் பண்றாருன்னா, ஆண்டவரே நாங்க பாவம் செஞ்சுட்டோம், நாங்க பாவம். ஏன் அப்படின்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். பாவம் தான் இந்த உறவுக்கு பெரிய கண்ணியை கொடுக்கும். ஒரு தேவ பிள்ளைக்கு மிகப்பெரிய எதிரி என்ன தெரியுமாங்க? பாவம். இந்த பாவத்தை நம்ம சொல்லுவாங்க, இந்த பாம்பை பாலூட்டி வளர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வளர்ந்த பிறகு என்ன செய்யுமா? கொத்துமா. அதை விட மோசமானது பாவம். அது இருந்துட்டு போட்டோம், விடவே கூடாது. அது மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும். வேண்டாம். உமக்கு விரோதமா எழும்புகிறவர்களை நான் பகையாமலும் அருவருக்காமலும் இருப்பேனோ. முழு பகையாது, அதை முழுசா நான் பகைச்சிடும். அப்ப இப்படி நெருங்கினவன் இப்ப எந்த ரேஞ்சுக்கு வந்துட்டான் அப்படின்னா, ஈஸியா ஆண்டவரோட கான்டாக்ட் பண்ண முடியும். ராஜா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஆண்டவரே அப்படின்னு கூட முடியுது. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும்னா மினிமம் 1 hour ஆகுது லைன் கிடைக்க. கரெக்டா இல்லையா? ஏன் தெரியுமா? அந்த ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் நமக்குள்ள இல்லாததுதான் ரீசன். இப்போ ஒருத்தங்க கிட்ட ரொம்ப தொடர்புல இருக்கிறோம் அப்படின்னா, அவங்க கிட்ட ஒரு காரியத்தை சொல்லணும்னா போன் பண்ணி ஒரே லைன்ல சொல்லிடலாம். ஆனா எந்த தொடர்பும் எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாதவங்கள்ட்ட எடுத்ததுமே உடனே சொல்ல முடியாது. அவங்க கிட்ட ஒரு அறிமுகம் கொடுக்கணும், அவங்க கவனத்தை திருப்பணும், அவங்க நம்ம சொல்றதை கேட்கிற ரேஞ்சுக்கு அவங்க மனசு. பாருங்க, எஸ்தர் அகஸ்வேரு ராஜாவுக்கு மனைவிதான், அதுக்காக நியமிக்கப்பட்டவள் தான். ஆனா 2 பேருக்கும் தொடர்பு இல்லாம இருக்கிறது. எனவே அந்த தொடர்பை உருவாக்கி நல்ல ஒரு உறவுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய மேட்ரே எஸ்தர் ஓபன் பண்றாங்க. எடுத்ததும் போய் ஆமானுக்கு தலை அப்படின்னு சொன்னதும் அம்மாக்கு தலையை காணாது. ஃபர்ஸ்ட் போனதுமே அவன் எப்படி போறாங்கன்னா, ஒரு விருந்து வச்சிருக்கிறேன், அடுத்து ஒரு விருந்து வச்சிருக்கிறேன், அப்படி மெதுவா. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தேவை அப்படின்னா, அந்த ஒரு இன்டிமேசின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு டீப் ரிலேஷன்ஷிப். இதுக்காகவே கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? சில உறவுகளை நம்ம நெருங்க விடாம அவர் ஒரு மதிலை கட்டி, அந்த மதிலுக்குள்ள நாம மட்டும் இல்ல அவரும் உட்கார்ந்து இருந்து, அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டு, அப்பொழுது அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதா. அதன் அர்த்தம் என்ன? ஆமென். நீ ஜெபிக்கும்படி கதவை பூட்டும் போதே அந்த டோருக்குள்ள நானும் உட்கார்ந்துருவேன். ஆமென். இப்போ ஆண்டவர் அனுமதிக்கிற இந்த தனிமைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.